ஹாய், இந்த வீடியோ சண்டே எடுத்திருந்தேன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மீன் குழம்பு வச்சுட்டா நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமை கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, அதனால் மீன் குழம்பே வைக்கலான்னு தோணுது. வேலைக்கு போனதுலேருந்து மார்க்கெட்டுக்கு தான் இன்றைக்கி போயிட்டு நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். நெத்திலி மீன் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. மீனை கழுவி எடுக்கிறதுக்குள்ளே பசங்களை வந்து வண்டியை கழுவி விடுறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஜல்லி போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ரோடு போடாததால் வந்து ரொம்ப டஸ்ட்டு அதிகமாகுது. எங்கள் வீட்டு வாசலில் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, நான் போயிருக்க ஸ்கூல் வாசல்லையுமே ஜல்லி போட்டு இன்னும் ரோடு போடாத இருக்கிறதால வண்டி ரொம்ப டஸ்ட் ஆகுது. அதனால் ஒரு 2 நாளுக்கு ஒரு வாட்டியே வண்டியை கழுவி விட்டுறேன். படிக்கடியில் எவ்வளோ தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சாலும் ஏதாவது குப்பை சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருக்குது. இப்போல்லாம் வந்து பாம்புலாம் அடிக்கடி வந்துடுமோ ஆள் இல்லாத டைம்லன்னு பயமாக இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம், அழகாக அடுக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு குழம்பு கூட்டி விட்டுட்டு வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். குழம்பு கொதிச்சிருச்சு. சாதமாக வடித்து விட்டுட்டேன். மீனை மட்டும் அப்புறம் வந்து வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்து படியை கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தேன். அடியிலலாம் நிறைய டஸ்ட்டு சேருது. எப்படி பார்த்தாலுமே வாஷிங் மிஷினை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டா அது மேலேயுமே டஸ்ட்டு அதிகமாக சேருது. கொஞ்சம் ஒரு 10 கல் இருக்கும், ஒரு 4 மூட்டை சிமெண்ட் இருக்கும். அதை எடுத்துட்டா அந்த இடம் ரொம்பவே க்ளீன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் குப்பை அதிகமாகிட்டே இது போகுது. தேவையில்லாத சாமானை போடுறதுக்கு வாங்குறதுக்கு ஆள் இன்னும் வரவே மாட்றாங்க. அதை மாடியில் எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தேன். லாஸ்ட் டைம் எடுத்து வச்சுருந்த பை பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து சீக்கிரமாக கிழிஞ்சு போயிருக்கு அந்த பை. அதனால் வேறு ஒரு பையில் வந்து எல்லாமே போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆள் எப்போ வராங்களோ அப்போ தான் வந்து கடையில் போடணும், இல்லை நம்ம தான் எடுத்துகிட்டு போய் போடணும். அதை ஏதாவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்துகிட்டு போய் இந்த வாட்டி கண்டிப்பாக போட்டுருணும், மழை சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. சண்டே சமையலை மட்டும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் ஏதாவது ஒன்றுத்தில் கை வச்சேன்னா அப்படியே அடுத்தடுத்த வேலை போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எனக்கு பண்ணால் மொத்தமாக க்ளீன் பண்ணிடணும், இல்லைனா அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த இடம் இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. மாடியை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வரும்போது மாடியில் கொஞ்சம் ஒட்டடை சேர்ந்துருந்தது. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் அடிச்சிருந்தேன். இங்கேயுமே டஸ்ட் அதிகமாக வரதால் சரி மேலே ஏறி வந்துட்டோமே, இங்கேயும் கொஞ்சம் டஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு கீழே இறங்கிடலான்னு சொல்லிட்டு படியை வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் பெருக்குவேன். டெய்லிலாம் படியை பெருக்க முடியல. வெளியில் ஒட்டடை அடித்தா சும்மா இருப்போமா, உள்ளேயும் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருந்தேன். அடிச்சுட்டு வந்து படியும் பெருக்கிட்டு கீழே இறங்கி போயிட்டேன். இந்த வேலைலாம் செய்யும்போது புகழ் என் கூட மேலே வந்துடுவார். ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பான். பூஜா கொஞ்சம் வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணுவான் நடுவில். ஆனாலுமே வந்து ஸ்டாண்ட் இன்னும் எப்போ தான் வாங்க போகிறேன்னு எனக்கே தெரியல. பூஜாவையே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. நம்ம மொத்தமாக டஸ்ட்டு சேர்ந்தோடனே கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி நம்ம கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக சேர்ந்தால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க வந்து கொஞ்சம் அடிக்கடி நடுவில் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் 3 o'clock வரும்போதுமே எனக்கு இவ்வளோ டயர்டாக இருக்குது. நிறைய பேர்லாம் பாவம் காலையில் போனீங்கன்னா வந்து 7 மணிக்கு அந்த மாதிரி தான் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. என்னோடய அக்காலாம் பார்த்திங்கன்னா வந்து இன்னமும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நைட்டு 8 மணிக்கெலாம் தான் வருவாங்க. அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு இப்போ தான் தெரியுது. இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் வறுத்துருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு நெத்திலி மீன் வந்து வறுத்தது. நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவேன், டேஸ்ட்டாக இருக்கும். மாமியார் வந்து பூ பறிக்க வந்திருந்தாங்க சாமிக்கு. சரி கிச்சன் அலமாரியில் வந்து பேப்பர் போடாமல் வச்சுருந்தேன். பூஜாவுக்கு ஸ்கூல் திறந்ததால் பேப்பர் வந்து இப்போ நம்மளுக்கு அதிகமாக கிடச்சிருக்கு, நியூஸ் பேப்பர். அதே போல் இந்த இடத்த வந்து நான் மந்த்லி ஒன்ஸாவது மாற்றி விட்டுருவேன். இல்லைனா குட்டி குட்டி பூச்சி கரப்பாம்பூச்சிலாம் வந்து சாமான் கிட்ட வந்து சேர ஆரம்பிச்சிடும். மந்த்லி ஒன்ஸ் நம்ம சாமான் அடுக்கி வைக்கிற இடத்த வந்து எடுத்துகிட்டு நல்லா ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் போட்டு அடுக்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு பூச்சிலாம் வந்து அந்தளவுக்கு சேராமல் இருக்கும். பெரிய பாத்திரத்தெல்லாம் வந்து கீழேயும் சின்ன பாத்திரத்தை மேலேயும் அடுக்கி வச்சுருக்கேன். நான் வந்து சாமான்லாம் அடுக்கிறதுக்குன்னு தனியாக ரேக் எதுவுமே வாங்கலை. இருக்கிற என்னோடய ரேக்லேயே வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒட்டடை அடித்து எல்லாமே பண்ணதால் வீடு கொஞ்சம் டஸ்ட் ஆகிடுச்சு. கையோடு பெருக்கிட்டு தொடச்சிடுவோம், மாப்பை போட்டுருவோன்னு சொல்லிட்டு மாப்பும் போட்டு விட்டுட்டேன். இதுக்கே மணி எப்படியோ 1:30 மணி ஆகிடுச்சு. சரி கையை கழுவிட்டு அப்படியே சாப்பிட்றலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அழுக்கான மாதிரி இருந்தது. சரி ஒரு குளியலையும் போட்டுருவோம், ஆனால் அதுக்குள்ளே பாத்ரூமும் வாஷ் பண்ணலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு பாத்ரூமை வாஷ் பண்ணி. சரி ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி மாப்பை போட்ட உடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் பசங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க அப்பா வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 3 மணிக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க. எப்போவுமே மீன் குழம்பு வச்சா நான் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுப்பேன், திங்கக்கிழமைக்கும் தேவைப்படுற மாதிரி. எனக்கு மறுநாள் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு. அதுவும் மாங்காய் போட்டு வச்சா ரொம்பவே பிடிக்கும். நியூஸ் பேப்பரெல்லாம் அடுக்கிட்டு சாமானெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இங்கே எப்போவுமே மாட்டுக்கு தண்ணி ஊற்றுற ஒரு பாக்ஸும் வந்து குப்பை கவரும் இங்கே தான் வச்சுருப்பேன். இதுக்கப்புறம் இதை இங்கே உள்ளே வைக்க வேண்டான்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.